ஹாய் காய்ஸ், சிறடிக்கு சேல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மீனா முத்து பார்த்தீங்கன்னா செல்ஃபிலாம் வந்து மாறி மாறி வந்து எடுத்துப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பட்டு சேரி வந்து நம்ம முத்து வந்து ஊருக்கு இப்போ வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க சவாரிக்கு போகும்போது. ஸோ அதை வந்து வச்சு பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சரகட்டி வந்து ஃபோட்டோவில் எடுத்திருப்பாங்க. எடுத்துருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ வந்து கிறிஸ்டின்னு சொல்லிட்டு வந்துருக்காங்களே நம்ம ரோஹினியோட பையன், அந்த பையனுக்கும் சேர்த்து வந்து ஒரு ட்ரெஸ் வந்து எடுத்திருக்காங்க. எடுத்தவங்க வந்து அதையும் போய் அவனுக்கு கொடுத்துருவோம், அந்த வழி தானே போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. சரண்டு காலைல விடிஞ்சிருச்சு. விடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஷ் வந்து பிறந்தநாள் வந்து வந்துருச்சு இல்லையா. ஸோ அதனால் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. சந்தோஷமாக இருக்கிற நம்ம ரோஹிணி வந்து அவங்க வீட்டுக்கு வந்து போகிறாங்க. அம்மா எப்போ வருவாங்க, அம்மா எப்போ வருவாங்கன்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. ரோஹிணி வரவும் சரின்ட்டு ரோஹிணி வந்து தூக்கிட்டு போவாங்க. நான் அம்மா கூட தான் வருவேன்னு சொல்லிட்டு ரோஹிணி தூக்கிட்டு போவாங்க. தூக்கிட்டு பண்ணி கேக்கு எல்லாமே ட்ரெஸ் அது இதுன்னு வாங்கிட்டு வருவாங்க. வாங்கிட்டு வந்தோடனே அதெல்லாம் வந்து காமிப்பாங்க. இதான் இப்போ உனக்கு ட்ரெஸ், போய் ட்ரெஸ் போட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம கிறிஸ் வந்து சொல்கிறாங்க, இம்மா நான் உன்னை தான் என் ஃப்ரெண்ட்ஸில் போகிறதுமே இதான் எங்கள் அம்மான்னு சொல்ல போகிறேம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. நீ அதெல்லாம் எதுவுமே சொல்ல வேண்டாம், நான் எப்போ சொல்கிறேனோ அப்போ தான் நீ வந்து எங்கள் அம்மான்னு எதுவும் நீ என்னை வந்து சொல்லணும் அப்படின்னு வந்து நம்ம ரோஹிணி வந்து சொல்லுவாங்க. சொன்னோன்னு பார்த்திங்கன்னா அந்த சின்ன பையன் வந்து மனசு வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படும் பார்த்து பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துடுவாங்க. நீங்கள் என்ன இப்போ இங்கே வரதே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒர்க் ரொம்ப இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து அவங்க கிறிஸ்து பிறந்தநாளுக்கு வந்தவங்களை பார்த்து கேட்பாங்க. கேட்டோன்னு சொல்லிட்டு ஒர்க் ரொம்ப இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. பேசுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேக் எல்லாத்தையும் வந்து எடுத்து வைப்பாங்க. எடுத்தோன்னே பார்த்திங்கன்னா அந்த சின்ன பையன்கிட்ட வந்து இந்த கிறிஸ்து வந்து பேசிகிட்டு இருப்பான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இது யார் உங்கள் அம்மாவா அப்படின்னு வந்து கேட்பாங்க. கேட்டோன்னே பார்த்திங்கன்னா இது எங்கள் அம்மா, எங்கள் அத்தை அப்படின்ற மாதிரி வந்து என்ன சொல்லன்னு தெரியாமல் யோசிச்சுட்டே இருப்பாங்க. யோசிச்சுட்டே இருந்தோன்னே சரின்ட்டு அப்புறம் கேக்கெலாம் வந்து எடுத்து வச்சுட்டு ரெடியாக இருப்பாங்க. ரெடியாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம மீனா முத்து பார்த்திங்கன்னா வந்துடுவாங்க. வந்தோடனே பார்த்திங்கன்னா என்னடா ரொம்ப புது ட்ரெஸ்லாம் போட்டு சூப்பராக இருக்கா ஆள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய பிறந்தநாள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சொன்னோன்னு பார்த்திங்கன்னா நம்ம கிறிஸ்டோட முகம் வந்து ரொம்ப டல்லாக இருக்கும். ஏன்னா அவங்க அம்மா வந்து இவங்கள பார்த்தோன்னா போய் வீட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்களா, கிச்சனில் போய் நம்ம ரோஹிணி போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க. ஒளிஞ்சோன்னே பார்த்திங்கன்னா சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலையில் இதை போடுறது அப்புறம் மெழுகுதிரி எல்லாமே பொருத்தி வந்து கேக் விட்டுருக்கா வந்து மீனா முத்து வந்து கேக் விட்டுருக்கா வந்து ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. அதுக்கு வந்து நம்ம மீனா முத்தெல்லாம் அப்படியே வந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஆனால் வந்து கிறிஸ்து வந்து ரொம்ப வந்து டல்லாகவே இருப்பான். அம்மா அம்மா அம்மான்னு சொல்லிட்டு டல்லாகவே இருப்பாங்க. அம்மா அம்மான்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் வெளியே வாங்கம்மா உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோஹிணி அம்மா வந்து வெளியே வந்து கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போய் எதுக்கு அவங்க இங்கே வரவே மாட்டாங்களா, அவங்க அத்தையாவது இங்கே வரலாம்ல அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னோன்னே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் வந்து எடுத்து சொல்லுவாங்க. சொன்னோன்னே பார்த்திங்கன்னா நம்ம ரோஹிணி வந்து இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. யோசிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போய் அவங்ககிட்ட ஒட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஒட்டு கேட்டுருந்தோன்னா அதோட வந்து சீரியல் வந்து முடிச்சிருவாங்க. ஸோ ப்ரோமோவில் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வந்து நம்ம ரோஹிணி வந்து திட்டுறாங்க. என்னன்னு ரோஹிணி வந்து அவங்க அம்மா திட்டவும் நீ வந்து அவங்ககிட்ட வந்து முகம் கொடுத்து நீ பேசவே பேசாத, பேசாமல் இருந்தாலே அவங்க வந்து வரவே மாட்டாங்க, நீ தான் தேவையில்லாம வந்து அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படின்னு வந்து சீரியல் வந்து முடிச்சிருவாங்க. ஸோ இதோட சீரியல் வந்து முடிஞ்சு. ஸோ ஓகே பை பை டாட்டா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பை பை டாட்டா.